மகாபிரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதார விசேஷகிருஷ்ணநாமத்தில் பக்திவிதிகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அவள் ராஜ்ய நிர்வாகம் எப்படி செய்கிறாள் என்று நாமங்களாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது அடுத்ததாக வரக்கூடிய நாமம் ஓம் குலரூபிண்யை நமஹ. ஓம் குலரூபிண்யை நமஹ. இப்போ இதுக்கு இந்த பதம் பார்த்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குலத்தின் வடிவானவள், அந்த குலத்தின் வடிவமாகவே அவள் இருக்கிறாள். முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது லலிதா சகஸ்ரநாமத்தில் இது சம்பந்தமாக நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? குலாமிருதை கரசிகா, குல சங்கேத பாலினி, குலாங்கனா, குலாந்தஸ்தா, கௌலி, குலயோகினி, அகுலா அப்படின்லாம் பார்த்தோம். ஆக குலம் அப்படிங்கிறது என்ற குடும்பம், வம்சம் வழியாக வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, முக்கோணங்களாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தாய், தந்தை, தனயன், ஆச்சாரியன், சிஷ்யன், கல்வி, இப்படி ஒன்றோடொன்று நெருங்கியதாக ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை சார்ந்து இருப்பது, அதைத்தான் கௌலமார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு கௌலமாக தத்பர சேவிதா அப்படின்னு பார்த்தோம். இப்படிப்பட்ட குலம் என்று வெளிப்படையாக சொல்லப்படக்கூடிய வழிபாட்டு முறையாகவும் மூன்றாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் இவளே குலரூபிணியாக இருந்து கொண்டு இருக்கிறார். இப்போ ராஜ்ய நிர்வாகம் சொல்லும் பொழுது இந்த கூட்டஸ்தா குலரூபிணியா எங்கே செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா? கூட்டஸ்தா சொல்லும் பொழுது என்ன சொன்னோம்? எத்தனை மாற்றம் சுற்றி வர இருந்தாலும் அவள் அப்படியே இருப்பாள், நிலையாக இருப்பாள்னு சொன்னோமா? அதே தான், ஒரு அரசராக இருக்கிறார், சுற்றி எத்தனை மாற்றம் வந்தாலும் இவளுடைய ஆட்சியில் எந்த மாறுதலும் இல்லாமல் தர்ம பரிபாலனம் அப்படியே செய்து கொண்டிருப்பாளாம். சரி, குலரூபிணி அப்படின்னா அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றையும் கொடுப்பவள் முதல்ல பார்த்தோம். இப்போ அவளாகவே அப்படியே இருக்கிறாள். அவள் தான் அறம், பொருள், இன்பமாகவே இருக்கிறாள், மூன்றின் ரூபமாகவும் அவள் இருக்கிறாள் என்று சொல்வது அற்புதமான இந்த நாமம். மகாபிரியவா சரணம்.